பசுமையான நெல்வயல்கள், மண் வீடுகள், பெரிய மரங்கள், காலை நேரத்தில் இனிமையாக பாடும் பறவைகள். அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் 4 நல்ல நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர்கள் அருண், மீனா, கார்த்திக், ரவி. அவர்கள் தினமும் ஒன்றாக பள்ளிக்கு செல்வார்கள். மாலை நேரத்தில் ஒன்றாக விளையாடுவார்கள். ஒருவருக்கொருவர் எப்போதும் உதவி செய்வார்கள். ஒரு நாள் மாலை, வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்தது. காற்று பலமாக வீசியது. சில நிமிடங்களில் பெரிய மழை ஆரம்பித்தது. மழை மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து பெய்தது. 1 நாள், 2 நாள், 3 நாள், மழை நிற்கவே இல்லை. கிராமத்தின் அருகே ஓடும் ஆறு மெதுவாக நிரம்ப ஆரம்பித்தது. நீரின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு மாலை, அருண், மீனா, கார்த்திக், ரவி 4வரும் ஆற்றின் அருகே சென்றார்கள். அப்போது அவர்கள் ஒரு பெரிய ஆபத்தை கவனித்தார்கள். ஆற்றில் இருந்த நீர் மிகவும் வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. இன்னும் சில மணி நேரத்தில் அந்த ஆறு கரையை கடந்து கிராமத்துக்குள் வரலாம். அதை பார்த்த அருண் உடனே சொன்னான், நாம் உடனே கிராம மக்களிடம் சொல்ல வேண்டும். இல்லையெனில் பெரிய ஆபத்து ஏற்படும். மீனா உடனே ஒத்துக்கொண்டாள். ஆமாம், எல்லோருக்கும் உடனே எச்சரிக்கை சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு 4வரும் கிராமம் முழுவதும் ஓடத் தொடங்கினர். ஆறு நிரம்பி வருகிறது, எல்லோரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். முதலில் சில கிராம மக்கள் அதை நம்பவில்லை. ஆனால் குழந்தைகள் காட்டிய இடத்தில் நீர் வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அனைவருக்கும் ஆபத்து புரிந்தது. கிராம மக்கள் உடனே செயல்பட்டார்கள். அவர்கள் முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு உயரமான மலைப்பகுதிக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் குழந்தைகளும் உதவ ஆரம்பித்தார்கள். அருண் ஒரு வயதான தாத்தாவை பிடித்து அழைத்துச் சென்றான். மீனா சிறிய குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றாள். கார்த்திக் மற்றும் ரவி வீடுகளில் இருந்தவர்களுக்கு செய்தி சொல்ல ஓடினார்கள். சில மணி நேரத்தில் ஆறு கரையை கடந்து கிராமத்துக்குள் வெள்ளநீர் புகுந்தது. ஆனால் அதற்குள் கிராம மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு சென்றுவிட்டார்கள். அடுத்த நாள் காலை, மழை நின்றது. வெள்ளநீர் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. கிராம மக்கள் அனைவரும் அந்த 4 குழந்தைகளையும் பாராட்டினர். கிராமத்தின் தலைவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், இந்த குழந்தைகள் இல்லையென்றால் இன்று நமக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இவர்கள்தான் நம்ம கிராமத்தின் உண்மையான ஹீரோக்கள். அந்த நாளிலிருந்து அருண், மீனா, கார்த்திக், ரவி என்ற 4 நண்பர்களும் கிராமத்தில் அனைவராலும் பெருமையாக பேசப்பட்டார்கள். அவர்கள் சிரித்துக்கொண்டு சொன்னார்கள், நாம் ஒன்றாக இருந்தால் எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம். வெள்ளை நிற நட்சத்திரம் நீதி, துணிச்சலும் ஒற்றுமையும் இருந்தால் பெரிய ஆபத்தையும் தடுக்கலாம். Cat gave birth to Kit.